ஆந்திர மாநிலம் குண்டூரில் கணவனை மனைவியே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிவி சத்தத்தை குறைக்கச் சொன்னதால் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலை வரை சென்றது ஏன்? ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் மங்களகிரியில் மனைவி சீரியல் பார்த்து கொண்டிருந்த போது டிவியின் சத்தத்தை கணவன் குறைக்கச் சொன்னதால் ஏற்பட்ட தகராறில் மனைவி தன்னுடைய கணவரையே கத்தியால் குத்தி கொலை செய்த அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஏசி மெக்கானிக் ஷேக் அகமது கிராந்தி தம்பதி 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளனர். இந்த தம்பதி விஜயவாடா அருகே உள்ள மங்களகிரியில் பொதுமக்களுக்கு மாநில அரசு கட்டி கொடுத்த குடியிருப்பில் வசித்து வந்தனர். ஏசி மெக்கானிக் வேலை செய்து வந்த ஷேக் அகமது வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி இருக்கிறார். அப்போது அவருடைய மனைவி கிராந்தி மிகவும் அதிக அளவிலான சத்தத்தோடு டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். இதனால் டென்ஷனான ஷேக் அகமது, ஒரே தலைவலியா இருக்கு, சத்தத்தை கொஞ்சம் குறைக்கிறியா என்று மனைவியிடம் கூறியிருக்கிறார். ஆனால் மனைவி கிராந்தி டிவி சத்தத்தை குறைக்க முடியாது என அதிகாரமாக தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த ஷேக் அகமது மனைவி கிராந்தியை அடித்ததாக கூறப்படுகிறது. கணவன் தன்னை அடித்து விட்டானே என்ற ஆத்திரம், அழுகை ஆகியவை பீரிட்டு எழுந்த நிலையில் வீட்டில் காய்கறி வெட்டுவதற்காக வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்த கிராந்தி நொடி பொழுதில் கணவன் சற்று அசந்த நேரம் பார்த்து வயிற்றில் பலமாக குத்தி இருக்கிறார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஷேக் அகமது அலறி துடித்திருக்கிறார். அருகே வசிப்பவர்கள் விரைந்து வந்த ஷேக் அகமதுவை மீட்டு சிகிச்சைக்காக மங்களகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சைக்காக விஜயவாடாவில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும்படியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மங்களகிரி காவல்துறையினர் ஷேக் அகமதுவின் மனைவி கிராந்தியை கைது செய்தனர். இது கணவன் மனைவியிடையேயான தகராறில் ஆத்திரத்தில் நடந்த கொலையா அல்லது இதன் பின்னால் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.